அம்மாவுக்கு வந்து என்ன டாக்டர் ஆகணும் தான் ஆசை. நான் எடுத்திருக்க மார்க்கு வந்து கம்பவுண்டர் கூட ஆக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் எடுத்துட்டு போய் சேர்த்தாங்க. அதுவுமே ஒரு 1 இயர்ல ட்ராப் பண்ணிட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா யாருன்னு நினைச்சீங்க? நல்லா போயிட்டு இருந்த டைம்ல சடனா அந்த பில்லரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐயோ. அதுதான் சொல்றேன். அது என்னோட டைமா என்ன எதுன்னு தெரியல. கேபிஒய் முடிச்சுட்டு ஒண்ணுமே இல்லை. திரும்பி பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை. இடைப்பட்ட காலத்தில் லைஃப்பில் நிறைய ட்ராஜடிஸ் நடந்துச்சு. 2018 சீசன் 1 சாம்பியன்ஸ் 1 முடிச்சுட்டு ஒன்றுமே இல்லை. ஜொமேட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். நான் ஃபுட் டெலிவரி பண்ண ஆரம்பித்தேன். அடுத்த ஆர்டர் விழுந்திருக்கும். அந்த ஹோட்டலுக்கு போகிற கேப்பில் நான் அழுதுகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவேன். நான் எனக்கு அப்படி இருக்கும் ஃபீல். நம்ம ஏன் தப்பான ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோமா, நம்ம இன்னும் தேடணுமா, நம்ம அப்படியே யோசித்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இருக்குது. நம்ம அழுதது வந்து கடவுள் கேட்டுருச்சு. யாரோ அது மூலியமும் நம்மளுக்கு அந்த ஹெல்ப் வந்துருச்சு. நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. உடம்பு ரெடி பண்ணேன், ஏறினேன். 30 பேர் ஏறணும். அதில் வந்து 11th பிளேஸ் அடித்தேன் நான். பெஸ்ட் ஆஃப் 11 ஒன்று கொடுத்தாங்க, ஒரு ட்ராஃபி கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வந்து 7500 ரூபா. எனக்கு இந்த மென்டாராக கேட்கும்போது யார் ஜட்ஜின்னு தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு. யார் ஜட்ஜஸ் அப்படின்னு. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்லேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணமால் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு நம்ம கூட இந்த ஷோல யார் இருக்கிறான்னு பார்த்தாங்கன்னா, டிவி ஆன் பண்ணாலே அந்த சீரியல் போனாலும் இவர் தான் இருக்கிறாரு, இந்த சீரியல் வந்தாலும் இவர் தான் இருக்காரு. பட் இருந்தாலும் டிஆர்பியில் ஹையஸ்டான சீரியலில் வந்துட்டு இவர் ஒரு வில்லன் ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. பயங்கரமாக ஹிட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அவரை தான் வந்துட்டு இந்த ஷோக்கு கடத்திட்டு வந்திருக்கோம் இந்த ஷோக்கு. ஸோ அவர் நேம் சக்திவேல். அவர் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார். ஹாய் வணக்கம். சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், செம்மையாக போயிட்டு இருக்கு. உங்கள் இன்டர்வியூலாம் ரெகுலராக பார்க்குறேன். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ரோல் இப்போ ரீசெண்ட் டைமில் ஊர் மக்கள்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பர். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ரோல் வந்துட்டு பர்டிகுலர் வில்லன் ரோல் எல்லாருக்குமே ஹிட் ஆகும். ஆனால் இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பயங்கரமா எல்லாரோட மனசுலயும் போயிட்டு, பா இவர் பாண்டியன் ஸ்டோர்ல வில்லன் கேரக்டர் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நீங்க ஒரு மேட்ச் பண்ணிருக்கீங்க. சோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. உங்க இந்த ஷோல நாங்க கூப்பிட்டதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சீரியஸாவே எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் கொடுத்து ஆக்சுவலா ஒரு 1 இயர் மேல ஆகுது. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு குமுதம் சிநேகிதை கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். ஆக்சுவலி உங்க ஜேர்னி எப்படி சார் ஸ்டார்ட் ஆனிச்சு? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு குழந்தை ஸ்டேஜ்ல இருக்கும்போது கேபிஒய் சாம்பியன் அப்பெல்லாம் பார்ப்போம். ஸோ அப்பவும் உங்களோட ஃபேஸ் தான் வரும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தானா, இல்லை அதுக்கு முன்னாடி எதுவும் நீங்க பண்ணிருக்கீங்களா? எங்க அம்மா பார்த்தாங்கன்னா செம்ம காண்டாவாங்க இன்டர்வியூலாம். ஸ்டார்டிங் படிப்புல இருந்து சொல்லணும்னா, அம்மாவுக்கு வந்து என்ன டாக்டர் ஆகணும் தான் ஆசை. ஓகே. அம்மா வந்து ஸ்டாஃப் நர்ஸ், ஹெட் நர்ஸாக இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். ஓகே. அவங்க ஷீ ரிட்டையர்டு. அண்ட் என்னை வந்து டாக்டர் ஆகணும்னு அவங்களுக்கு ஆசை. நான் எடுத்திருக்க மார்க்கு வந்து கம்பவுண்டர் கூட ஆக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. அதுவுமே ஒரு 1 இயரில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணேன். நான் நினச்சிட்டு இருந்த விஸ்காம்லாம் ஜாயின் பண்ணால் இப்போது ஜென்ரலாக எல்லா கோர்ஸும் இது எடுப்பாங்க இல்லையா, காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஸ்காம்லாம் ஜாயின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சன் டிவி, விஜய் டிவி இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வருவாங்க நம்மளை இன்டர்வியூ எடுப்பாங்க கேம்பஸ்லாம். இப்படிலாம் நினச்சிட்டு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. என்ன எந்த சேனலுமே வரல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம தான் போகணும், நம்ம தான் தேடணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வந்து எங்கள் அண்ணனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வினோதினின்னு சொல்லிட்டு என் கூட படித்தா, அவள் தான் வந்து இந்த மாதிரி ஆதித்யா டிவியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபில்லர் மாதிரி பண்ணுறாங்க, அதை நம்ம போய் ட்ரை பண்ணலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். சரி, நாங்கள் 2 பேர் போனோம். ஒரு 10 பசங்க டோட்டலாக அங்கே இருக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து போனால் அதுக்கப்புறம் அந்த ஃபில்லர் வந்து அன்னைக்கு எடுக்கல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கதிர் மூவிஸ் எல்லாம் பண்றாரு இல்லையா, இப்போ கதிர், ஆதித்யா கதிர், அவர் தான் வந்து அந்த ஃபில்லர்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி என்னை வர சொல்லிட்டு அந்த ஃபில்லரில் வந்து 10ல் ஒருத்தனா பண்ணேன். அதுக்கப்புறம் போக 5 பேரில் ஒருத்தனா, அதுக்கப்புறம் 3 பேரில் ஒருத்தனா, இப்படியே மாறிட்டே இருந்துச்சு. அவருக்குமே தெரிஞ்சது, ஓகே பண்ணுறாரு, இவருக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக ஏன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா போயிட்டு இருந்த டைமில் சடனாக அந்த ஃபில்லரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், அது என்னோட டைமா என்ன எதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கதிரை விட நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ இப்போதான் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளே
ஸ்டாப் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. ஓகே. தென் அதுக்கப்புறமே அவர் விடலை. ம். அவர் வந்து நாங்கள் ஒரு டீமை இன்ட்ரோ பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஒரு டீமை இன்ட்ரோ பண்ணார். அவங்க யாருன்னா தனசேகர் நாகராஜனா. ஓகே. தே ஆர் மோஸ்ட் ஃபெமிலியர் இன் விஜய் டெலிவிஷன். சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பண்ணாங்க அவங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா சீசன் 3 வின்னர் அடிக்கும்போது ம். இவங்க ரன்னர்ஸு. ஓகே. தென் அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ம். அதில் வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா ரன்னர், இவங்க 2 பேரும் வின்னர். ஓகே. ஓகே. அந்த பீரியட் டைமில் வந்து இருந்த 2 பேர் ம். வேற ஒரு சேனலில் பண்ணிட்டு இருந்தாங்க, பெப்பர்ஸ் டிவியில் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டீம்கிட்ட கதிர் போய் இன்ட்ரோ கொடுத்தாரு. ஆக்சுவலாக கதிர் வந்து அந்த டீம்ல தான் வந்தார். ஓகே. அவர் இன்ட்ரோ கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட ட்ராவல் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணேன். அவங்க எப்படின்னா வந்து இந்த ஹாலிவுட் ஸ்பூஃப் ரவுண்ட்லாம் வந்து செமையாக பண்ணுவாங்க. ஸ்பைடர் மேனு, ஹல்க்கு, பாரா. இந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணுவாங்க அவங்க. ஆ. ஜுராசிக் பார்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னியாக பண்ணுவாங்க. அப்போ வந்து சீசன் 6ஓட செமிஃபைனலில் வந்து ஒரு பெர்ஃபார்ம் வந்து பண்ணணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் நாகராஜன்ட்ட அப்ரோச் பண்ணாங்க. ஜெகன் சார், ப்ரொடியூசர் ஜெகன் சார். ஓகே. அப்படி அப்ரோச் பண்ணும்போது டோன்ட் பிரீத்ன்ற ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு, ஒரு Okay. ஹாலிவுட் மூவி. ம். அதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதில் வந்து என்னன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒரு கிழவன், அந்த கண்ணு தெரியாத கிழவன் வீட்டில் வந்து திருட போகிற திருடங்க ம். என்னென்ன ஆவறானுங்க, இதுதான் வந்து ஓகே. கதை. ஓ, ஓகே. அதில் வந்து அவதார் வில்லன் ஸ்டீஃபன் லாங் அவர் தான் ம், பண்ணியிருப்பாரு. ம். அந்த அவர் யாருன்னா எக்ஸ் மிலிட்ரி அவர் அந்த படத்தில். ஓகே. ஓகே. உள்ள போனவன் எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணுவார். இதை வந்து நம்ம எப்படி ஃபன்னியாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஓகே. அது பிளான் பண்ணி அதில் பண்ணாங்க. அதில் ஸ்டீஃபன் லாங் கேரக்டர், அவர் கேரக்டர் நான் தான் பண்ணேன். கொஞ்சம் பாடியாக நம்ம இருப்போன்றனால அந்த கேரக்டர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே. செம்ம ஃபன்னியாக போச்சு. பிளாஸ்ட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் அந்த அந்த ரவுண்ட், அந்த இதுக்கு, அந்த ஸ்பூஃப் ரவுண்டுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் சீசன் 6 முடிஞ்சு சாம்பியன்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ வந்துட்டு பழனி பட்டாளண்ண, அமுதவாணன் இவங்களாம் வந்து படத்தில் பிஸியாக இருந்தாங்க நிறைய பேர். ஓகே. அதனால் வந்து அங்கே பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்ததுனால தனசேகர் நாகராஜனா மறுபடியும் உள்ளே போனாங்க சாம்பியன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ ஜெகன் சார் கேட்டார், இந்த மாதிரி வேறு யாருன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்களா? இந்த சக்தி இருப்பான் சார், அந்த டோன்ட் பிரீத்தில் வந்தானே. ஓகே ஓகே கூப்பிட்டுக்கங்க, நல்லா பண்ணார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த அப்படியே ட்ராவல் ஆச்சு. அந்த சாம்பியன் சீசன் 1 அடித்தோம். ம். அதுக்கப்புறம் 2 பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ், கொஞ்சம் L5S1 இஷ்யூ ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. அதனால் அதை பண்ணல. அதுவும் 3யும் பண்ணல. ஓ. தென் 4ல் வந்து TSK, ம். அவர், நான், அர்ச்சனா, யோகி, நாங்கள் 4 பேர் பண்ணோம். அதில் வந்து நாங்கள் சாம்பியன் அடித்தோம். செமையா இருந்துச்சு அந்த சீசன்ல. நாங்க ஆமா. பாத்துருக்கோம் அது. அது செம்மையாக இருக்கும். அதுதான் TSK வந்து பயங்கரமாக ஸ்கிரிப்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் TSK எப்படி பிளாஸ்ட் பண்ணுவாரு. தான் அவர் எடுக்கிற ஸ்கிரிப்ட் ஆமாம், எல்லாமே. சூப்பராக பண்ணார். அதுதான் இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நடுவில் மூவிஸ் அப்படி ட்ரை பண்ணுறது. ஓகே. தென் KPY முடிச்சுட்டு ஒன்றுமே இல்லை. ம். திரும்பி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. இடைப்பட்ட காலத்தில் லைஃப்பில் நிறைய ட்ராஜடிஸ் நடந்துச்சு. 2018ல் சீசன் 1 சாம்பியன்ஸ் 1 முடிச்சுட்டு ஒன்றுமே இல்லை. எவ்வளவு வருஷம் கேப் இருந்திருக்கும் சார் அடுத்து நீங்க மீடியால வர? எனக்கு தெரியல எப்படி அந்த எப்படி சொல்கிறது, 2018ல் கரெக்டாக அந்த சாம்பியன்ஸ் முடிஞ்ச உடனே எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டோட மேரேஜ் போகிறோம் ஸ்ரீலங்கா. ஓகே. அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு வரோம், ஒன்றுமே இல்லை, கையில் வேலை இல்லை, எதுவுமே இல்லை. ஜொமேட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். நான் ஃபுட் டெலிவரி பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வாட்டியும் போய் ஒரு வீட்லேயும் கொடுத்துட்டு வரும்போது என்னை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஜொமேட்டோ டிஷர்ட்டில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கீழே வந்து கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் கலக்க போது யாரில் தானே வந்தீங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே. ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அடுத்த ஆர்டர் விழுந்திருக்கும். அந்த ஹோட்டலுக்கு போகிற கேப்பில் நான் அழுதுகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவேன். நான் எனக்கு அப்படி இருக்கும் ஃபீலு. நம்ம ஏன் தப்பான ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோமா, நம்ம இன்னும் தேடணுமா? பிகாஸ் எனக்கு ஃபேமிலி இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்காக நான் ஓடி தான் ஆகணுன்றதுனால எந்த வேலையும் வந்து தப்பான வேலை கிடையாது, ஆமா. எந்த வேலையும் வந்து கீழே மேலேன்னு கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவேன். ஒரு வாட்டியும் என் கூட வந்து யாருன்னா பேசினாலே KPYனாலே நான் அழுதுருவேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிடும். தப்பான ரூட்டில் போகிறோமோ, நம்ம இன்னும் ட்ரை பண்ணணுமோ இப்படி சுற்றிட்டே இருப்பேன். நிறைய ஒர்க் பண்ணேங்க நடுவில், சான்ஸ் இல்லாத டைமில். ஜொமேட்டோவில் ஓட்டினேன், ஊபரில் ஓட்டினேன். தென் அதுக்கப்புறம் வந்து ராபிடோ ஓட்டினேன். நான் ஓகே. போர்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி ஆப் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் பவுன்சராக போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் எடுத்து பண்ணுவார். அப்போ வந்து ஒரு மேரேஜில் வந்து கிஃப்ட்டு, பொண்ணு மாப்பிள்ளை கொடுப்பாங்களே கிஃப்ட்டு, ஆமா. அந்த கிஃப்ட்டு ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னே அந்த கிஃப்ட்டை தருவாங்க, வாங்கிட்டு போயிட்டு வைக்கணும். அந்த வேலை பண்ணியிருக்கேன். ஓகே. நிறைய பண்ணியிருக்கேங்க. ஏன்னா விட்டுறக்கூடாது. ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருக்குது. நான் சோலோவாக இருந்தால் நான் ட்ரை பண்ணிட்டே சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு ஃபேமிலி இருக்குது. இன்றைக்கி ஒரு 1000 வந்துச்சுன்னா வீட்டுக்கு செலவு பண்ணணும். நான் இது மட்டும்தான் மோட்டிவ். அதனால் கஷ்டப்பட்டேன். கரெக்டாக ஒரு டைமில் ஒரு கால் வந்துச்சு. அந்த காலை வந்து பேசிட்டு எதுவாக இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பாபுனான்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து மேனேஜர். அவர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ரொம்ப ஹாப்பினா, ஒரு நெகட்டிவ் ரோல் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆனால் நான் சும்மா தான் இருக்கேன், நான் என்ன கொடுத்தாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா அப்படியே உள்ளே போனேன். தென் 2 இயர்ஸ் மேலே ஆச்சு.
தென் அதுக்கப்புறம் ஜீலேருந்து பாண்டியன் ஸ்டோர் 1 to 15. அதுக்கப்புறம் ஜீல வந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. இந்த மாதிரி 16 to 30 செகண்ட் ஸ்லாட்டில் வந்து ஒரு வாகைச்சூடவான ஒரு சீரியல் ப்ரைம் டைமில் வருது. ஓகே. ப்ரைம் டைம்னும் போதே எனக்கு ஒரு ஹாப்பி. சரி நம்ம நடிக்கிற சீரியல் ப்ரைம் டைமில் வருது அப்படின்னும் போது அதில் டபுள் லீடில் ஒரு லீடாக பண்ணுறேன் வாகைச்சூடவால. பாக்குறோம். அது கிடைச்சதும் எனக்கு பெரிய கிஃப்ட் தான் லைஃப்ல. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், கிடைக்குதுன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம இறங்கி பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ அதே ஜீல வந்து மகா நடிகை சீசன் 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதில் வந்து ஒன் ஆஃப் த மென்டாராக பண்ணுறேன். அதில் சூப்பர் சார். என் கூட வந்து ஆக்கர்ஷான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டு, ஓகே. நல்லா செம்ம டேலண்ட்டு, சூப்பராக பண்ணுறாங்க. அவங்களோட சேர்ந்து இப்போ அந்த ப்ரோக்ராமில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதான் சொல்கிறேனே, ஒன்றுமே வேலை இல்லாத டைமில் அப்படி கஷ்டப்பட்டதை விட இப்போ எதனா ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்க பட்ட கஷ்டம் வந்துட்டு அந்த யூனிவர்ஸ் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணிருக்குது. எஸ், கண்டிப்பா. அது வந்து இன்னும் வரைக்கும் வந்துட்டு நீங்க அன்னைக்கு ஃபீல் பண்ணிருந்தீங்க சொன்னீங்க, ஜொமேட்டோ ஓட்டும் போது போயிட்டு வரும்போது அழுதுன்னு சொல்லிட்டு. அந்த கண்ணீர் கூட உங்களுக்கு இப்போ ஒரு மேஜிக் பண்ணி எங்க போனாலும் இவர் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. அதுவே ரொம்ப ஹாப்பி. நம்ம அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கு. நம்ம அழுததை வந்து கடவுள் கேட்டுருச்சு. ஓகே. யாரோ எது மூலியமோ நம்மளுக்கு அந்த ஹெல்ப் வந்துருச்சு, நம்ம டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயம் அமைஞ்சதே ரொம்ப ஹாப்பி எனக்கு. அதுவும் உங்ககிட்ட வந்து ஸ்நேகிதி கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு இன்னும் சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார் நீங்க எங்ககிட்ட இதை ஷேர் பண்ணதுக்கு. கண்டிப்பா. இன்னொன்று என்னன்னா, இப்படி ஒரு செட்டப்ல வந்திருக்கோம் நாங்க, சுத்தி பார்த்துருப்பீங்க. நீங்க ஒரு பாடி பில்டர்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம், வீடியோஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதனால எங்க டீம் உடனே இந்த செட்டப்ல பண்ணிரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த செட்டப்பே செட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க பாடி பில்டர் தானே? பாடி பில்டிங் நீங்க சொல்ல போனா அது ஒரு கனவு. எனக்கு ஒரு 10-15 வருஷமா அது ஒரு கனவு. அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும் பாடி பில்டிங்லாம். சும்மா கிடையாது, நார்மலா எடுத்து பண்ண முடியாது. சிக்கனு, மீட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்குன்னு தனியா ரைஸ் இருக்கும். தென் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, வே ப்ரோட்டீனு, ப்ரீ ஒர்க் அவுட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. மல்டிவிட்டமின், ஃபிஷ் ஆயில், இந்த மாதிரி நிறைய எடுக்கணும். அது அந்த லைஃப் வந்து ஒரு தவம் மாதிரி. ஸ்போர்ட்ஸ் லைஃப்பில் எல்லாமே ஒரு தவம் மாதிரி தான் இருக்கும். லைட்டாக நீங்கள் மிஸ் பண்ணாலுமே அது வந்து நம்மளை காலி பண்ணிடும் மீன்ஸ் வந்து நம்மள ஃபீல்டில் இருக்க விடாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஸ்போர்ட்ஸ்ன்றது. அது வந்து ரொம்ப ஆசைங்க. ஒரு 15 இயர்ஸாக கஷ்டப்பட்டோம். அது பண்ணலாமா ஏன்னா ஒரு டைமில் ஒரே ஒரு வாட்டியாவது நான் ஸ்டேஜில் ஏறிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கரெக்டாக இந்த ஒரு 6 மாதம் ஒரு டைம் கிடச்சிது. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். என்னோட கோச் ராஜேஷ், என்னோட ஜிம் வந்து பிளாக் போல் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ விஸ்மாம்பலம். இன்ஃபேக்ட் அந்த ஜிம் நான் வந்து அம்பாசிடர் நான். ஆமாம், நான் இன்னும் ஒரு 3 பேர். எஸ் எஸ். அவங்க நிஷான்றவங்க, ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அவங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் வந்து ஒரு லாஸ்ல போன ஒரு ஜிம், நான் செஞ்சுட்டு இருந்த ஜிம் தான். அந்த ஜிம்மை வந்து இவங்க தான் எடுத்து இவங்க அப்படியே கொண்டு வந்தாங்க. இவங்க கூட டிராவல் பண்ணதுனால இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அந்த ஜிம்ல. பிளஸ் வந்து என்னோட கோச் ராஜேஷ், அவர் தான் என்ன ரெடி பண்ணாரு. அனு மாஸ்டர், அந்த ஜிம்ல எல்லாருமே ரெடி பண்ணாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க நம்மள. அந்த அளவுக்கு வந்து பார்த்துப்பாங்க. செலிபிரிட்டி கிளைண்ட்ன்றதுனால ஜாலியா இருப்பாங்க. நானுமே அந்த மாதிரி காட்டிக்கவே மாட்டேன். நம்ம ஃபன்னா ஜாலியா அப்படிதான் சுத்திட்டு இருப்போம். அவனும் பெருசாலாம் அடிக்கலைங்க. உடம்பு ரெடி பண்ணேன், ஏறினேன். 30 பேர் ஏறணும். அதில் வந்து 11th பிளேஸ் அடித்தேன் நான். பெஸ்ட் ஆஃப் 11 ஒன்று கொடுத்தாங்க, ஒரு ட்ராஃபி கொடுத்தாங்க. எனக்கு ஸ்டேஜில் ஏறினா போதும். இன்னொன்று பேங்க் பேலன்ஸ்னு சொன்னீங்க. ஸோ அதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டேன். ஏன் பேங்க் பேலன்ஸை கேட்க போறீங்களா? கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா அனுப்பிச்சிடுவீங்க. ஏன்னா நானே நிறைய வச்சிருக்கேன், நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் இதில் வேலை செய்கிறேன், நானே நிறைய வச்சிருக்கேன், என்னை விட கம்மியாக வச்சிருக்கேன், ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. அப்படிலாம் இல்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கியிருப்பீங்கல்ல, அது என்ன அது சார்? அதான் சொன்னேன், எங்கள் அண்ணனோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணேன். சித்தி பையன், அவனோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் மாதம் நம்மளை வந்து 7,500 கொடுத்தாங்க. 7,500 2014. ஆமாம். 2026 எவ்வளோ சார் அப்ராக்சிமேட்டானா? அதான் 2 சீரியல் பண்ணுறாமா. ஒரு எப்படி சொல்கிறது, கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ டேஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது நம்ம. இப்போ பாண்டியன் ஸ்டோர்லேயும் வந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நான் 10 நாள் பண்ணேன் பாண்டியன் ஸ்டோர்ஸில். அழகே அழகு பாண்டியன் ஸ்டோர் மகா சங்கமம் போச்சு. அதில் அதுவும் ஜென்ரல் ஷூட்டும் சேர்த்து 10 days பண்ணேன். இப்போ வாகையில் வந்து எனக்கு எப்போவுமே 10 நாள் வரும். போன மாதம் எனக்கு 5 நாள் தான், 7 நாள் தான் வந்துச்சு. இந்த மாதம் எனக்கு 5 நாள் தான் வந்திருக்கு. எனக்கு நாளை இப்போ டுமாரோ ஆன்வர்ட்ஸ் தான் ஷூட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக வந்தால் கூட 3 நாள் தான், டோட்டலாக 8 நாள் தான். அதனால வந்து சீரியலை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ நாள் தான் வரும்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. இப்போ மாதம் சம்பளம்னா நான் இவ்வளோன்னு சொல்லிடுவேன். அது எத்தனை டேஸ் வருதோ அத்தனை டேஸ்க்கு பேஸ் பண்ணி தான். ஓ சூப்பர் சூப்பர் சார். இப்போ மகா நடிகை ஷோல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிருந்தீங்க. ராதிகா மேம் தான் ஜட்ஜ். ஆமா ஆமா. அவங்க கூட வெரி அவங்க விட்ட முன்னாடி நிக்கிறதுக்கே எங்களுக்குலாம் மென்டார்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி ஆகும். அவங்க ஜஸ்ட் ஒரு லுக் ஒன்று பார்ப்பாங்க, அப்படியே பார்க்குறாங்க, அமைதியரா அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க எப்படி சொல்றது, சச் அ பியூர் டேலண்ட் அவங்க எல்லாருமே. ராதிகா மேம்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்க நடிக்கிறது, அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவாங்க.
ஒரு ஃபன்னாக இருக்கட்டும், ஃபன்னுக்கு ஃபன்னு, சீரியஸுக்கு சீரியஸு, எமோஷ்னலுக்கு எமோஷ்னலு, அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு புக்கு மாதிரி நம்மளுக்கு. அவங்ககிட்ட வந்து நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். எனக்கு இந்த மென்டாராக கேட்கும்போது யார் ஜட்ஜுன்னு தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு. யார் ஜட்ஜஸ் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி சுவாசிகா மேமும் ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. ராதிகா மேமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 பேருமே பிடிக்கும். எனக்கு லப்பர் பந்தில் இவங்க ஆக்டிங் அவ்வளோ பிடிச்சது, கண்டிப்பா செம்மையாக பிடிச்சது எனக்கு. அதே மாதிரி ராதிகா மேம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம ஒரு பொண்ணுக்கு, ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு நம்ம மென்டாராக போய் ஒர்க் பண்ணுறோன்றதை தாண்டி நம்மகிட்ட இருக்கிற என்ன பொட்டன்ஷியல் நம்மகிட்ட இருக்கோ அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரலாம். அதை நம்ம இன்னும் வெளியில் காட்டணும். மேம் முன்னாடி வந்து ஆக்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம நடிப்பை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம எது தான் ட்ராபேக்கு நம்மளுக்கு தெரியாது நடிக்கும்போது. அவங்க ஷி கேன் ஈஸிலி நோட்டீஸ் தட். அவங்க வந்து சொல்லுவாங்க, இது இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்றது அவங்க சொல்லிடுவாங்க. அதனால அவங்க முன்னாடிலாம் பெர்ஃபார்ம் பண்ணது ஆக்சுவலாக ஒரு நாள் நீங்கள் ஷூட் பண்ணீங்கன்னா 2 எபிசோடு எடுப்பாங்க. ஒரு எபிசோடு வந்து வெளியில் ஷூட் பண்ணிடுவாங்க. சாங் ரீக்ரியேஷன், சீன் ரீக்ரியேஷன், இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு ப்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் முன்னாடி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட கண்டஸ்டன்ட்டோட நம்ம சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வந்து பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கு இந்த வீக்கு. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, என் கூட வந்து ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க, ஆகர்ஷான்னு சொல்லிட்டு. அவங்களும் நல்ல டேலண்ட்டு தான். சீரியஸ்லி அவங்க ரொம்ப நல்ல டேலண்ட்டு. சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃபுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணுறேன். கண்டிப்பா சார். அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.